நமஸ்காரம். இது வரைக்கும் சேக்ரெட் சனாதனா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டேன்னா அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு. இன்றைக்கி ஆதிபராசக்தியோட ஒரு மகிமையை பற்றி தான் ஒரு குட்டி கதை. அது என்னன்னாக்க, அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் என்றைக்குமே ஒத்துக்காது. எப்போ பார்த்தாலும் சண்டை. அது என்ன சண்டையோ தெரியாது, எப்போ பார்த்தாலும் சண்டை. இதில் பாதி போது தேவர்கள் தோற்று போயிடுவான். ஆனால் இப்போ அந்த கதை சொல்கிறேன் இல்லையா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தேவர்கள் ஜெயிச்சுட்டான். தேவர்கள் ஜெயித்த உடனே தலகனம் ஜாஸ்தி ஆகிடுது. நம்ம அசுரர்களையே நம்ம ஜெயிச்சிட்டோமே அப்படின்னு அவளுக்கு மண்டகனம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. இது ஆன உடனே எல்லாம் தலகால் புரியாமல் ஆட ஆரம்பிச்சிட்டான். பரம்பொருள், அதாவது ஆதிபராசக்தி இருக்கா இல்லையா, அவள் பார்க்குறான், என்ன இவள் அந்த தேவர்கள்லாம் இப்படி அநியாயம் பண்ணுறாளே, இப்படி தலகனம் பிடிச்சி ஆடுறாளே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உபாயம் யோசிக்கிறாள். யோசித்து அவள் என்ன பண்ணுறா, தான் ஒரு பெரிய ஒரு பிரம்மராட்சஸ் மாதிரி தன்னை, ஒரு கோர வடிவ பிரம்மராட்சஸ் மாதிரி தன்னை எடுத்துட்டு காட்டு வழியாக வரா. வரும்போது தேவர்கள்லாம் பார்க்குறா, என்னது புதுசாக யாரோ வந்திருக்காள் இந்த இடத்துக்கு, என்னது யார் இது நமக்கு புரியலையே, நம்ம தேவலோகத்தில் இந்த மாதிரி யாரையுமே பார்த்தது இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிறா. உடனே எல்லோரும் கூடி என்ன பண்ணுறா, முதல்ல அக்னியை அனுப்புகிறா. அக்னி, நீ பேர் யாருன்னு போய் பார்த்துட்டு வாயே சித்த, யாரோ புதுசாக வந்திருக்கா பாரு அப்படிங்கிறா. உடனே அக்னி தேவன் அங்கே வந்து, யார் நீ அப்படின்னு கேட்குறாங்க. நான் யாருங்கிறது இருக்கும், நீ அக்னி தானே அப்படின்னு கேட்குறது அந்த யக்ஷ உருவம். ஆமாம், நான் அக்னி தான். அக்னின்னா நான் சொல்கிறத நீ செய்கிறியா? செய்கிறேன். நான் ஒரு துரும்பை போடுறேன், இந்த துரும்பை நீ பஸ்பமாக்கு, நீ பலம் வாஞ்ச அக்னின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறது அந்த யக்ஷ உருவம். சரின்னு சொல்லிவிட்டு ஒரு துரும்பை போடுறது. போட்ட உடனே அக்னி என்ன பண்ணுறது, ஜுவாலையாக கணக்கணன்னு எரிக்கிறது. ஆனால் துரும்பு ஒன்றுமே ஆகலை, அப்படியே இருக்குது. என்னது இந்த துரும்பு எரியவே இல்லையே, என்ன முடியலையா உன்னால் அப்படின்னு கேட்குறது யக்ஷ உருவம். இல்லை முடியல, பார்க்குறேன், இப்போ கொஞ்சம் போயிட்டு வரேனா அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு வந்து சொல்கிறது. என்னால் முடியலப்பா, அது யாருன்னே தெரியல, எனக்கு யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறது அப்படின்னு. அடுத்தது தேவேந்திரன் என்ன பண்ணுறான், வாயுவை அனுப்புகிறான், நீ போய் பாரு, அது யாருன்னு போய் கேட்டுட்டு வா, என்ன சமாச்சாரம்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு. உடனே வாயு வந்த உடனே நீ யார் அப்படின்னு கேட்குறது யக்ஷ உருவம். என் பேர் வாயு, நான் என்னோடய பலத்தால் எல்லாத்தையும் பறக்கடிச்சுடுவேன் அப்படிங்கிறது. அப்படியா, நான் ஒரு துரும்பை போடுறேன், இந்த துரும்பை நீ பறக்கடிச்சுரு பார்க்கலாம் அப்படிங்கிறது அந்த யக்ஷ உருவம். போடு, ஒரு துரும்பு என்ன, பெரிய பெரிய இரும்பு, பெரிய பெரிய எல்லாமே நான் தூக்கி அடிச்சிருக்கேன், இத்தினோண்டு ஒரு துரும்பை போட போடேன் அப்படிங்கிறது. ஒரு துரும்பை போடுறது அந்த யக்ஷ உருவம். போட்டோன்னு வாயுவகவா அப்படியே ஊதி 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 பார்க்குறார். சாத்தியமே படலை, நகர்த்தவே முடியல இருந்த இடத்த விட்டு. இது என்னது இப்படி ஒன்று நமக்கு ஒரு சோதனையாக அமைச்சு போச்சே அப்படின்னு, ஏதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு வாயுவும் திரும்பி போயிடுறது. போன உடனே தேவேந்திரனுக்கு ரொம்ப ஒரு குழப்பமாயிடுறது. என்னது இது, போனவாள்லாம் இதோ வந்துட்டேன்னு வந்துட்டாளே, என்னாச்சு, சரி நம்மளே போவோம் அப்படின்னு தேவேந்திரன் போகிறான். போன உடனே தக்ஷ உருவத்துக்கிட்ட கையை கொப்பின்னு நிற்கிறான். எங்களை மன்னிச்சுடு, நாங்கள் என்ன தப்பு பண்ணினோமோ தெரியல, நீ யக்ஷ ரூபத்தில் வந்திருக்கிறது நீ யாருன்னு எங்களுக்கு புரியலை, நீ யாருன்னு சொல்லு, நாங்கள் எங்கள் தவறை திருத்திக்கிறோம், நீ யார் அப்படின்னு கேட்குறான். கேட்டோன்னா அந்த யக்ஷ உருவம் அப்படியே ஆதிபராசக்தியாக மாறிவிடுறது. ஆதிபராசக்தி தான் யக்ஷ ரூபம் எடுத்துன்னு வந்திருக்கா. ஐயோ ஆதிபராசக்தியே நீதானா, நாங்கள் என்ன தப்பு பண்ணினோம், என்னத்துக்காக எங்களெல்லாம் அப்படி சோதிச்ச அப்படின்னு கேட்குறது. யார், தேவேந்திரன் கேட்குறார். கேட்டவுடனே ஆதிபராசக்தி சொல்கிறான்,
நீங்கள் தேவலோகத்தில் இருக்கேன்னா அந்த தகுதியை புரிஞ்சுண்டு அதுக்குண்டான தன்மையோடு நீங்கள்லாம் இருந்திருக்கணும். யாரும் அப்படி இல்லை. உங்களோட தகுதிக்கு மீறி ரொம்ப ஆட்டம் போட்டல் இல்லையா, அது நல்லதுக்கு இல்லை, லோகக்ஷேமத்துக்கே நல்லது கிடையாது. அதை உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு யக்ஷ உருவமே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு தேவேந்திரன் நமஸ்காரம் பண்ணி கையை கூப்பிண்டு, தாயே, இந்த மாதிரி மகாவிஷ்ணுவும் நீ தான், சிவபெருமானும் நீ தான், பிரம்மதேவனும் நீ தான், அதே மாதிரி துர்காவும் நீ தான், லக்ஷ்மியும் நீ தான், சரஸ்வதியும் நீ தான், எல்லா சக்தியுமே நீ தான். அப்படி இருக்கும்போது எங்களை மேற்கொண்டு சோதிக்காத, எங்கள் தப்பையெல்லாம் மன்னிச்சுடு, உன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன், எங்கள் தப்பை மன்னிச்சுட்டு எங்களுக்கு நல்ல விதமாக ஆசீர்வாதம் பண்ணு அப்படிங்கிறான் தேவேந்திரன். உடனே ஆதிபராசக்தி மனமகிழ்ந்து சந்தோஷத்தோட தேவலோகத்தில் எப்படி இருக்கணுமோ எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமாக தேவர்கள் இருக்கணும், அந்த மாதிரி எல்லாரும் இருங்கோ, அது உங்களுக்கு இந்த பாடத்தை கற்பிக்கிறதுக்காக தான் நான் அப்படி வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் எல்லாம் உங்களோட தகுதியை நினச்சிட்டு சௌக்கியமாக இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போய்ட்றேன். தேவேந்திரனும் தேவலோகத்துக்கு வரான். அப்புறம் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கான்.